ஜுராசிக் வேர்ல்ட் ரீபூட் படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெய்லரில் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மியூசியமை தான் காட்டுறாங்க. மியூசியம்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட்டில் காட்டப்படுறது டீரெக்ஸோட ஸ்கெல்டன் தான், பார்த்தாலே தெரியுது. மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கீழே விழுது பாருங்களேன். எக்ஸாக்ட்லி இதே பேனர், அந்த ஜுராசிக் பார்க் பேனர் தான் அந்த ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரும். அதுக்கு ஒரு சின்ன கால் ஆஃப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ ஏகப்பட்ட ஸ்கெல்டன்ஸ் காட்டுறாங்க. பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டானோசாரஸ் ஒரு பிராங்கியோசாரஸ் அதோட ஸ்கெலட்டன் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைசராடாப்ஸோட ஸ்கெலட்டன் இருக்கும். இந்த பேருங்கெல்லாம் வேறு வாயில் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் இருக்குது. எல்லா எலும்பு கூடியுமே கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரி தான் இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மியூசியமாக இருக்கும்போது பாசிபிளி இந்த ஒரு சின்ன மியூசியத்தை கூட அவங்க நடத்தலாம், சொல்ல முடியாது. அண்ட் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைனோசர்ஸ்க்கு உடம்புல பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் உடம்பெல்லாம் வரி வரியாக இருக்கும். ஏதோ வரி புலிக்கு கோடு இருக்கிற மாதிரி எல்லா டைனோசருக்கும் உடம்புல வரி கோடு போட்டு விட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பழைய படங்களில் வர மாதிரி அந்த கிரே ஷேட்லியோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அக்யூரேட் ஆர் இன்அக்யூரேட் டைனோசர்ஸ் இந்த படத்தில் காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன டொமினியன் படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டான ஒரு டைனோசர், ஐ மீன் அந்த ஃபெதர் வச்ச டைனோசரை காட்டியிருப்பாங்க. அந்த சீன் மட்டும்தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, அதோட முடிச்சிருப்பாங்க. பட் ஹிஸ்டாரிக்கலி ஒரு அக்யூரேட்டான டைனோசர் அந்த இடத்துலையும், அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைனோசர்ஸை காட்டுற மாதிரி ஒரு சில டீரெக்ஸை கூட காட்டியிருப்பாங்க. அதோட உடம்புலேயும் இப்படி தான் வரி வரியாக இருக்கும். எல்லா டைனோசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது ஏன்னு தான் தெரில, பட் பார்க்கறதுக்கு டிசைனாக இருக்குன்னு காட்டியிருக்காங்களோ என்னவோ, பாசிபிளி இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் உட்காந்து பேசுகிற அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பார்க்கறதுக்கு பல்லு மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலி அது ஒரு மெகலடானோட ஒரு பல்லு. அது ஒரு மெகலடானோட வாய் ஜா பல்லு தான். இதோட ஒரு செட் ஃபோட்டோவில் லீக் ஆயிருந்துச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மெகலடானோட அந்த ஒரு ஜா போனை காட்டியிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பார் மாதிரி. அந்த பாரில் அந்த ஜா போன் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினல் ரிசர்ச் லேபரேட்டரி, ஐ மீன் அந்த லேப் ஃபெசிலிட்டிக்கு தான் போகிறாங்க. ஒரிஜினல் ஐஸ்லாண்ட் நம்பர் அந்த ஒரு டைனோசர் தீவு இருக்குல்ல, அந்த தீவோட ரிசர்ச் ஃபெசிலிட்டியாக தான் இதை காட்டுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிக்கு தான் இவங்களுமே போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லேபரேட்டரிக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க. அந்த லேப்குள்ளே போகும்போது நீங்கள் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ராப்டர் இருக்குல்ல, ஆனால் சைடில் எது வித்தியாசமாக இருக்குது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, அந்த ராப்டருக்கு ஆக்சுவலி 2 தலை இருக்குது. அது ஒன்று இருக்குது. அடுத்து இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஒரு இடத்துல பார்ப்பாரு. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைனோசர் ஸ்பெசிமென் இருக்கும். அது பார்க்கறது எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே நம்ம இந்த ஏலியன் படத்தில் அந்த ஃபேஸ் ஆகிறது தாங்க ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக்கை அப்படியே ரெசம்பிள் பண்ணுது. பல இடத்துல எனக்கு அந்த ஏலியன்ஸ் படத்தையுமே லைட்டாக கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு. இதுவுமே ஒரு மான்ஸ்டர் ஹாரர் படம் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த படம் கூட எனக்கு பல இடத்துல அந்த பிரெடேட்டர் படத்தையும் பிரே படத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருந்துச்சுங்க. உங்களுக்கு அப்படி ஞாபகம் வந்துச்சுங்களா? பல படத்தோட சாயலுங்க எனக்கு தெரிய தான் செய்யுது. பட் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெய்லர்லேயே ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த தீவில் இருக்கிற டைனோசர் எல்லாமே ஒரிஜினல் தீவுக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஐ மீன் ஒரிஜினல் தீவில் வைக்க முடியாத அளவுக்கு பல ஆபத்தான டைனோசர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சில டிஃப்ரெண்ட்டான ஜெனட்டிக்கலி மியூட்டேட் பண்ணப்பட்ட சில டேஞ்சரஸான டைனோசர் எல்லாமே இந்த தீவுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேமிலியுமே வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஃபேமிலினா வேறு யாரும் கிடையாதுங்க. இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் படங்களில் மெயினாக அந்த டீம் ரிசர்ச்சர்ஸையும் தாண்டி இன்னொரு ஃபேமிலி யாராச்சும் இருப்பாங்களே, அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு சின்ன பையனுமே இருப்பான். இவன் தான் அந்த சின்ன பையன். அண்ட் அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படங்களில் அவங்க இந்த தீவோரமாக போட்டில் போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக இந்த தீவில் பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணப்படுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த தீவில் மாட்டிக்கிட்டு தான் மென்ஷன் பண்ணப்படுறாங்க. ஸோ நம்ம ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அந்த கர்வட் ஹண்டர்ஸ், ஐ மீன் பவுண்டி ஹண்டர்ஸோடு சேர்ந்து இவங்க கூட இந்த ஃபேமிலியுமே மாட்டிக்குது. இவங்களாம் சேர்ந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட பாசிபிள் கதையாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம படத்தில் முக்கியமான எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் எலமெண்ட் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜுராசிக் பார்க்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படி தாங்க இருக்கும். டைனோசர்ஸ் வர ஒவ்வொரு சீனும் நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அண்ட் ஒரு ஹாரர் தன்மையாகவும் இருக்கும். அது ஒரு ஹாரர் தன்மை இந்த படத்தில் காட்டி பிடிச்சிட்டாங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூட்டேட் பண்ணப்பட்ட ஒரு டைனோசர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அது பார்க்கறது பார்த்தீங்கன்னா 4 கால் ஏதோ கொரில்லா மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதுதான் அந்த டைனோசர். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்கு என்ன அர்த்தம் தெரில, பட் டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆர்டிக்கிளில் ஜீனோமார்ஃப் அண்ட் ரேன்கார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ட்ரெய்லர் பிரேக் டவுன்லேயே சொல்லியிருந்தேன். பார்க்க லைட்டாக ஜீனோமார்ஃப் மாதிரியும் ரேன்கார்ன்ற ஒரு மான்ஸ்டர் மாதிரியும் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி இது அந்த ஒரு டைனோசர் ஒரு வித்தியாசமான ஜெனட்டிக்கலி மியூட்டேட் பண்ணப்பட்ட டைனோசராக இருக்கலாம். ஆக்சுவலி அவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பல டிகேட்ஸாக மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு மர்மத்தை அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பல வருஷமான பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கப்பட்ட அந்த ஒரு டைமில் என்ன காட்டலாம். லைக் இந்த சீன் காட்டுறாங்களே, ஏதோ ஒரு டாக்டர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய் மாட்டிக்கிற மாதிரி
உள்ள அந்த டைனோசரோட அவர் போய் மாட்டிக்கிறாரு. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் டைம்லனா இல்லாம, பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயமா, லைக் இந்த படம் நடக்கிறதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த ஒரு கதையா இருக்கலாம். அந்த தீவு ஆரம்ப காலகட்டத்தில இந்த டைனோசர இவங்க உருவாக்கியிருக்காங்க ஜெனடிக்கலி மியூட்டேட் பண்ணி. பட் இந்த டைனோசர் ரொம்ப டேஞ்சரஸானது. இது ஒரிஜினல் தீவுக்குள்ள விட்டா கண்டிப்பா இது ரொம்ப ஆபத்தா இருக்கும். அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, இந்த டைனோசர இந்த ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி தீவுலயே விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த டைனோசரை காட்டுற ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் டோனில் தான் காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ரெட் இருக்குது. இந்த டைனோசரோட ஃபுல் லுக்கு ரிவீல் பண்ணல. ஸ்டார்ட்லேயே காலில் மட்டும் தான் காய்ச்சிருக்காங்க. அந்த கால் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கொரிலாஸ் எப்படி அதோட கையை வச்சு நடக்கும் அந்த மாதிரி தான் ஊனி நடந்துகிட்டு இருக்கு. முகத்தையும் பார்த்தீங்கன்னா முழுசாக காட்டல. அந்த ஒரு ரெட்டிஷ் லைட் 2 டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ் லைட்டை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இதோட ஃபுல் லுக்கு ரிவீல் பண்ணலனாலும் மேபி பார்த்தீங்கன்னா இதோட ட்ரைலர் 2 வந்தால் எதனா ரிவீல் பண்ணுவாங்க பாசிபிளி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது காட்டாமல் படத்தில் டேரெக்டாக காட்டினாங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கும். ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஸ் வந்துட்டு போன ஐரெக்ஸ் அந்த இண்டோமினஸ் ரெக்ஸ் மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜெனடிக்கலி மியூட்டேட் பண்ணப்பட்ட கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான டைனோசராக கூட இருக்கலாம். அடுத்த படத்தோட ஒரு கீ பாயிண்ட்டாக இப்போ அந்த ஹாரர் எலமெண்ட்டை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத அந்த படத்தோட மெயின் பிளாட்டாகவே இருக்க போதான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.